அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம். பகுப்பாய்வு சமூகம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம். நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். டோரட் ஹோல்டிங்ஸ் INC, டிக்கர் CURB. இந்த மதிப்பாய்வு ஜூலை 16, 2025 இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு டோரட் ஹோல்டிங்ஸ் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. க்ளோதிங் பிராண்ட்ஸ் ஒப்பீட்டில் 47 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இதற்கான இறுதி தீர்வுகளை இந்த வீடியோவின் இறுதியில் பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 புள்ளிகளில் மே 3. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1.4 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறுவனத்தின் ஸ்கோரான 3.5க்கு எதிராக டோரட் ஹோல்டிங்ஸ் INC. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் டோரட் ஹோல்டிங்ஸ் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம். டோரட் ஹோல்டிங்ஸ் INC 65.9% கழித்தல் ஒரு இயக்கவியல் காட்டியது. 9.9% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டோரட் ஹோல்டிங்ஸ் INC $0.29 பில்லியன், $273 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $0.18 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $52 பில்லியன். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு டோரட் ஹோல்டிங்ஸ் INC பங்குச் சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 0.107%, புத்தக மதிப்பு 0.34%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. படிக்கும் நிறுவனத்திற்கு கடன்கள் இல்லை. நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் 29. துணைப்பிரிவில் சராசரியாக ஏப்ரல் 27. துணைப்பிரிவு நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதங்களின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $10 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்கால லாபம் $20 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 0.3. துணைப்பிரிவில் சராசரி ஜூன் 1. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $1090 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தற்காலிகமாக $1620 மில்லியன். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்பு நிலை 0.9%, துணைப்பிரிவுக்கான சராசரி 5.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். பணியாளர்களின் எண்ணிக்கையின்படி துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு 1.348%. இது சந்தை மூலதன பங்கை விட 1160% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $39,000. துணைப்பிரிவுக்கு இது $485,000. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல்
நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபம் $1.3 $17.7 துணைப்பிரிவுக்கு சராசரியாக. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு $144,000. துணைப்பிரிவில் $308,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 6%, துணைப்பிரிவுக்கான சராசரி 5.7%. தொழில்நுட்பக் காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 28% அளவை காட்டுகிறது. டோரட் ஹோல்டிங்ஸ் Inc. துணைப்பிரிவிற்கு இந்த நிலை தோராயமாக 55%. நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக 2.8 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $5.21 ஆகும். உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வு அடிப்படையில் டோரட் ஹோல்டிங்ஸ் Inc. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $2.79 வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் நல்ல மதிப்பீடு மற்றும் விலை போக்கைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது. நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 4 முதல் 14 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 1.44 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் 15, 2025 அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் HBI விற்பனைக்கான இருப்புநிலை பரிவர்த்தனை ஆகும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்